நாள் திடீர்னு ராணிக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அரண்மனை வைத்தியர் இந்த ஆபத்தான காட்டுக்குள்ள போய் இந்த மர்ம பொருளை கொண்டு வந்தா தான் அவங்கள பொழைக்க வைக்க முடியும், இல்லைன்னா அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ராஜாக்கு 2 பசங்க, அவங்கள கூப்பிட்டு மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த காட்டுக்குள்ள போய் இதை கொண்டு வந்தா தான் எங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன பொருள்னு கேக்குறீங்களா? சொல்றேன். அதுல ஒரு மகன் அம்மாவுக்காக நான் போய் அந்த பொருளை எடுத்துட்டு வரேன், இதுல என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு காட்டுக்குள்ள போயிட்டார். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, ராணிக்கு உடம்பு சரியில்லாமலாம் போகல, அவங்க நல்லா தான் இருக்காங்க. தனக்கு பிறந்த மகன் அரசன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தனக்கு பிறக்காத மகனை காட்டுக்குள்ள அனுப்பி அந்த மர்ம பொருளை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. காரணம், அது ஒரு ஆபத்தான காடு. அந்த காட்டுக்குள்ள போனவங்க யாருமே திரும்பி வந்ததே இல்லை. அந்த அலறல் சத்தத்தை கேட்டு மக்கள் பயப்படுறாங்க, நடுநடுங்கி போறாங்க. காட்டுக்குள்ள போன பையனுக்கு என்னாச்சோ அப்படின்னு. தன் மகன் தான் இனிமே அந்த நாட்டுக்கு அரசன் அப்படின்னு கனவு கோட்டை கட்டிட்டு இருக்காங்க. ஆனா அங்க போனது யாரு? இந்தாங்க புலிப்பால், வேணும்னா இன்னும் கறந்துக்குங்கன்னு